அருணகிரிநாதருடைய சத்திய வாக்கு. யார் முருகா முருகான்னு முருகனை பூஜை பண்றாங்களோ அவங்க கூட 3 அடையாள பொருள் இருக்குமா. 3 அடையாள பொருள். ஒன்னு வேலு, இன்னொன்னு சேவல், இன்னொன்னு மயில். பாம்பன் சுவாமி சொல்லுவார், வேலும் மயிலும் சேவலும் துணை, எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், இழந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுந்து அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் என்று ஒருத்தர் கேட்டார். என்ன செய்றீங்க, மயில கும்பிடுறீங்க, சேவலை கும்பிடுறீங்க, இதெல்லாமா சார் சாமி? அது பறவை கிடையாது. பறவை அடையாளத்தில் இருக்கிற வேத மந்திர சத்தியம். அது பறவை. அந்த சத்தியத்தை உணர்ந்தவனுக்கு சேவல் தெரியாது. சாமியே சொன்னார், ஆன தனி மந்திர ரூப நிலை உண்டு ஆடு மயில் என்பது அறியேனே. அந்த வேத மந்திரம் மயிலாக மாறி முருகன் இருக்கு. சேவல் ஒவ்வொரு தடவையும், இன்னைக்கு சேவல் என்னன்னா நன்றி கடன் மறக்காத ஒரே பறவை சேவல் தான். சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்வதற்காக மாமரத்தில் வேலை ஏவிய போது 2 கூறாக மாறி, ஒன்னு மயிலா மாறுது, மற்றொன்று சேவலாக மாறியது. அந்த மாமரத்துக்கு பேர் என்னன்னா கொக்குன்னு பேர். மாமரத்துக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு, என்னதுங்க? கொக்கா இருந்த மாமரத்தை அறுத்த கோ யாருன்னா, கோனா தலைவன். அந்த சேவல் ஒவ்வொரு தடவையும் காலையில் எந்திரிச்சு சொல்லுது, நல்ல வேளை என்னுடைய தலைவன் இந்த மாமரத்தை அறுத்தங்காட்டி அவனை தினந்தோறும் சொல்ற புண்ணியம் எனக்கு கிடைச்சது. நீங்க மட்டும் ஏன்டா இப்படி தூங்கிட்டே இருக்கீங்க? எந்திரிச்சு ஒவ்வொரு தடவையும் காலையில் எந்திரிச்சு கொக்கு அற கோன்னு முருகனை நினடா, அரோகரா அரோகரான்னு சொல்லுன்னு சேவல் சொல்லுது.